கைஸ் உங்க எல்லாருக்கும் நன்றி. எங்களுக்கு எதுல தேங்க்ஸ் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களால தான் டெய்லி மறக்காம பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீட்ல காலை உணவுக்கு பூரி ஒரு 4 பூரி நாக் அவுட் பண்ணிட்டு காடை வாங்குறதுக்காக நம்ம ரெகுலர் சிக்கன் ஷாப்க்கு போயிட்டேன். 3 காடை 200 rupees கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவனை கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அவனுக்கு கரெக்டான லெவல்ல மேனேஜ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு கமர்ஷியல் பிரேக். பிளாக் அண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு லஞ்ச் சாப்பிடலாம்னு போனா பியூர் வெஜ் சஷ்டி விரதமா நம்ம வாங்கிட்டு வந்த காடை நைட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க. சோகமா வெஜ் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுல இருந்து ஒரு பஜ்ஜி எடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட மூவி பார்க்க கிளம்பிட்டேன். ஜாலியா ஏர் ஃபேர் வச்சு காடை சாப்பிடலாம்னு இருந்தேன். நம்ம வீட்டுல வெஜ் சாப்பாடு போட்டு கையில ஒரு பஜ்ஜியும் கொடுத்துட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னாங்க. நம்ம ஊர்ல ஒரு வழியா தலைவர் தம்பி தலைமையில் படம் ரிலீஸ் பண்ணாங்க. நானும் செக்யூரிட்டி எல்லாம் ஸ்னீக்கிங் பண்ணிட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டேன். கைஸ் இது நம்ம 60 நாள் சீரீஸ்ல 4-5 கொண்டு வந்த பிஸ்கெட் இன்டர்வல் முன்னாடி காலி பண்ணிட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சிக்கன் மோமோஸ் மவுண்டன் டியூ எல்லாமே வாங்கிட்டு படம் போறதுக்குள்ள கரெக்டா தியேட்டருக்கு வந்துட்டோம். எல்லா ஸ்நாக்ஸையும் நாக் அவுட் பண்ணிட்டு படத்தையும் நல்லபடியா பார்த்து முடிச்சாச்சு. படிச்சு சொன்னேனேடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாம பைக் ஓட்ட காரணத்தினால நம்ம ஃபுட் ரெஸ்ட் உடஞ்சிருச்சு. ஷோரூம்ல வந்து கேட்டா இப்போதைக்கு ஸ்டாக் இல்லையா. அது கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா நான் படிச்ச ஸ்கூல் வேன் கிராஸ் ஆச்சு. வேற கடைக்கு போயிட்டு ஃபுட் ரெஸ்ட் வாங்கிட்டு நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கான கடைக்கு போயிட்டு அதை கொடுத்து சரி பண்ணோம். நம்ம வீட்டுல இளநீ ஃபுல்லா அவுட் ஆஃப் ஸ்டாக். வண்டியை சரி பண்ண உடனே நேரா கிளம் ஜூஸ் கடைக்கு வண்டியை விட்டாச்சு. 2 கிளம் ஜூஸ் வாங்கிட்டு பொறுமையா எல்லா கதையும் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்பதான் அந்த காரப்பொரி கடையை பார்த்தோம். எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. பீனட் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுல கொஞ்ச நேரம் டீ போட்டதுக்கு அப்புறமா நம்ம தலைவனுக்கு ஒரு பை சொல்லிட்டு காடையே ஏர் ஃபேர்ல வச்சாச்சு. ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனை கரெக்டா நம்மளால வைக்க முடியல. கரெக்டான ஃபங்க்ஷன் வச்சதுக்கு அப்புறமா பைனாப்பிள கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் லாங் டிரைவ் போறோம். நைட்டு மிட் நைட்டே கிளம்பணும். அப்போதைக்கு கட் பண்ண முடியாது. ஆனா நைட்டே கட் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு டைசனுக்கு சாப்பாடு போட்டு இன்னைக்கு டேவை முடிச்சாச்சு. நாளைக்கு பாப்பாங்க கைஸ். பை.